ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 5 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்திக்கோங்க. இதில் ஒயிட் சுகர் நல்லா சேர்த்திட்டு அது நல்லா டீப்பாக அப்படியே வணக்கிட்டே இருங்க. இது நல்லா உங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா டார்க் ப்ரௌன் வரக்கூடாது, கோல்டன் கலர் மாதிரி வரணும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கண்ணாடி ஜாரில் இந்த சுகரை ஊற்றிடலாம். நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் குட்டியாக கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ப்ரெட் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போது இதுக்கு தேவையான 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். 3 ப்ரெட்டையும் நல்லா அதனோட கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ப்ரெட் போட்டதுக்கப்புறமா நான் 2 எக்கு ஆட் பண்ணுறேன். கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கஸ்டர்ட் பவுடர் போட்டதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மைல்டாக வேணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி அந்த அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் இதோடு நான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வாசம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்க கிளாஸ் ஜாரில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி 30 to 35 மினிட்ஸ் லைட்டாக வேக வச்சு மேலே இது எடுத்துட்டு மேலே போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி ஒரு இட்லி குண்டால் நல்லா தண்ணி ஊற்றி சைடில் நல்லா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து விடலாம். அப்போ தான் உங்களுக்கு கீழே கமுத்துறப்போ நல்லா ஷேப்பாக கிடைக்கும். இப்போது 4 சைடும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது 4 சைடும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை கமுத்திடலாம். கமுத்துனா பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகேங்களா?
தேங்க்யூ. பாய் பாய்.